மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நீங்க யூடியூபரா? நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர். உங்க சேனலை இலவசமா ஃப்ரீயா நாங்க ப்ரமோட் பண்றதுக்கு உங்களுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோம். உங்க சேனலோட வீடியோ லிங்க் ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஆடி மாசம் நெருங்கிறதுனால இலவசமா கட்டணமே இல்லாம ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணி தரப்படும். இது லிமிடெட் பீரியட் ஆஃபர். சோ இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஃப்ரீயா உங்க சேனலை ப்ரமோட் பண்ணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஜோதிடம் தொடர்பான ஸ்பெஷல் வீடியோ நம்ம சேனல்ல ஒளிபரப்பு செஞ்சுட்டு வரோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரசு உத்தியோக முயற்சி பண்றவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான். ஜோதிடத்துல அரசு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்னாலே சூரியனை மட்டும்தான் பார்ப்பாங்க. இது ரொம்பவே தப்பு. அப்படியெல்லாம் கணிக்கவே கூடாது. ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, இது மூணுமே அரசு வேலை வாய்ப்பை பாராபட்சம் இல்லாம கொடுக்க வல்லதுதான். ஜாதகத்துல இந்த மூணுல ஒன்னாவது தசா புத்தி அந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி லக்னத்துக்கு 10ஆம் இடத்துலயோ இல்லைன்னா 6வது இடத்துலயோ இந்த மூணுல ஒரு கிரகத்தோட தொடர்பு இருக்கும். சூரியனும் இருக்கலாமே தவிர சூரியன் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. சூரியன்னு சொன்னதும் அது நட்சத்திரமா அல்ல கிரகமா அப்படின்னு பலருக்கு ஒரு சந்தேகம் வரும். அதை பத்தி இப்ப பார்த்துடலாம். உண்மையிலேயே சூரியன் ஒரு நட்சத்திரம் தான், கிரகம் கிடையாது. ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது நகரவே நகர ஒரே இடத்துல தான் இருக்கும். அந்த நட்சத்திரத்தை மையமா வச்சு கிரகங்கள் தன்னோட சுற்றுவட்ட பாதையில சுத்திக்கிட்டு வரும். இது எல்லாமே சூரியனுக்கும் பொருந்தும். சூரியன் இன்னொரு நட்சத்திரத்தை சுத்தி வர்றது கிடையாது. ஆனா சூரியன் ஒரு கிரகம் கிடையாது. அப்ப ஏன் ஜோசியத்துல மட்டும் வேற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். ஜோசியத்துல கூட சூரியனையும் ஒரு கிரகமா சொல்லப்படுதே தவிர அங்கேயும் புரிதல் குறைபாடு இருக்குது. எல்லா கிரகங்களும் சூரியன்ல இருந்து தான் ஒளியை வாங்குது. அதனால சூரியனை மையமா வச்சுதான் சில ஜோதிட கணிதங்கள் கணிக்கப்படுது. அதனால சூரியனை கிரகமா ஒரு புரிதலுக்காக ஈஸியா இருக்குமேன்னு சொல்லப்பட்டதை தவிர அப்படியே விவாதம் செய்ய புரிதல் இல்லாதவங்க எடுத்துக்க கூடாது. சூரியனை தானே மற்ற கிரகங்கள் சுத்திக்கிட்டு வருது. ஏன்னா சூரியன் ஒரு நகராத நட்சத்திரம். இவ்வளவு சிறப்பு இருந்தாலும் அமாவாசை நாள்ல பகல்ல ராகு கேதுவோட ஆதிக்கத்துக்கு முன்னாடி சூரிய கிரகணமா ஒழிய இழக்குது சூரியன். இது பத்தி விராவரியா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு மாசத்துல ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரம் வர அன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு நவகிரகத்தை சுத்திட்டு வரலாம். கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பா கிடைக்கும். சூரியனோட ரத்தினம் மாணிக்கம், உபரத்தினம் கார்னட். மேஷத்துல உச்சமாக கூடிய சூரியன் துலாம் ராசியில நீச்சம் அடைகிறாரு. சிம்மம் அவருக்கு ஆட்சி வீடு. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் மூணுமே சூரியனோட நட்சத்திரங்கள் தான். இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா சூரியனோட திசையில தான் பிறந்திருப்பாங்க. சூரியனோட கிழமை ஞாயிற்றுக்கிழமை. சூரியனுக்கும் சனிக்கும் ஆகவே ஆகாது. சனி நீசமாகிற மேசத்துல தான் சூரியன் உச்சமாகிறாரு. அதே மாதிரி சனி உச்சமாகிற துலாம் ராசி தான், அங்கதான் சூரியன் நீச்சமாகிறாரு. சூரியன் எங்க நிக்குதோ அதுதான் அன்னைய தினத்தோட தொடக்க லக்னம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் அந்த லக்னம் மாறிக்கிட்டே இருக்கும். 7 கட்டம் தாண்டினதுக்கு அப்புறம் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு ஜோசியர் சரியா சொல்றது எல்லாமே இதை வச்சுதான். சூரியன் முதல் 7 லக்னம் வரைக்கும் காலையில 6 மணில இருந்து மாலை 6 மணி வரைக்கும் பிறந்தவங்க அப்படின்னு சொல்ல முடியும். சூரியன் நின்ன இடத்துல இருந்து 7க்கு மேல 12 கட்டம் வரைக்கும் லக்னம் இருந்துச்சு அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேல விடியலுக்கு முன்னாடி பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த சூரியனோட கணித முறைகளை வச்சுதான். ஒரு ஜாதகத்தை மட்டும் வச்சு ஒருத்தர் பிறந்த தேதி, மாசம், நேரம் அப்படின்னு எல்லாத்தையுமே சரியா சொல்ல முடியும். அது எப்படி அப்படின்னு இனி வரப்போற வீடியோக்கள்ல ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதோட தொடர்ச்சியை அடுத்த வாரம் சனிக்கிழமையில இன்னொரு ஜோதிட வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.